12 ஆழ்வார்களில் முதலாவதாக வரக்கூடியவர் பொய்கை ஆழ்வார். இவர் காஞ்சிபுரம் நகரிலே திருவெகா என்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்தவர். இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்றது. ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார். பகவானுடைய கையிலே இருக்கின்ற பாஞ்சசன்யம் என்ற சங்கின் அம்சாவதாரம் செய்தவர். நல்ல சாஸ்திர ஞானங்கள் மற்ற அனைத்து கலைகளையும் சிறந்தவராக விளங்கினார். எம்பெருமானே இவருக்கு எல்லாவற்றையும் பாடம் போதித்தார் என்று சொல்லுகின்றார்கள். பொய்கையிலே இருந்த ஒரு தாமரை மலரிலே அவதாரம் செய்ததால் பொய்கை ஆழ்வார் என்ற காரண பெயரோடு விளங்குகின்றார். கற்க வேண்டிய அனைத்து நூல்களையும் திரு அரங்க பெருமானின் அரும் கருணையினாலே குற்றம் நீக்கி கற்று தேர்ந்து அதிலே தலை சிறந்தவராக விளங்கினார். திருமாலிடம் அன்பு பூண்டு அவனுடைய சேவைக்கே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய பாடல்களிலே சொல்லும் பொழுது எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு விளக்கம் சொல்வது போல ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. நயவேன் பிறர் பொருளை, பிறருடைய பொருளை நான் எந்த காரணம் கொண்டும் விரும்ப மாட்டேன். நல்லேன் கீழாரோடு, நல்ல பண்பாடு இல்லாத கீழ் மக்களாக இருக்கவர்களோடு நான் சேரவே மாட்டேன். உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால், உயர்ந்தவர்கள் அல்லாமல் மற்றவர்களோடு நான் சேரமாட்டேன். வியவேன் திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன், மற்ற எந்த பொருளை பார்த்தும் வியப்பு கொள்ள மாட்டேன். திருமாலை மட்டுமே தெய்வம் என்று ஏத்தி தொழுது பாடுவேன். வருமாறு எம்மேல் வினை. இப்படி நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்தினால் என் மீது எப்படி வினை வரும் என்று கேட்கின்றார். பிற பொருளை விரும்ப மாட்டேன், கீழான தன்மை உடையவர்களோடு நட்பு கொள்ள மாட்டேன், உயர்ந்தவரோடு சேர்ந்து வாழ்வனே அல்லாமல் மற்றவர்களோடு சேரமாட்டேன், திருமாலை தவிர வேறு தெய்வத்தை தெய்வம் என்று புகழ மாட்டேன். ஆதலால் நம்மை நாடி பிறப்பு இறப்பு துன்பத்தை தரும் வினை இனி வரவே வராது என்று சொல்கின்றார். அதே போல திருமாலையும் சிவனையும் சமமாக காண வேண்டும். இவர்தான் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர் என்று சொல்லுவது எந்த வகையிலும் பொருத்தமற்றது என்பதை ஒரு பாடலில் சொல்லுகின்றார். ஏற்றான் புள்ளூர்ந்தான், எயிலெறிந்தான் மார்புடந்தான். ஏற்றான் ஏரை காளை வாகனமாக உடையவன். புள்ளூர்ந்தான் கருடன் என்ற பறவையை, புள்ளை தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கக்கூடியவன். முப்புறங்களை எரித்தவன். எயில் எறிந்தான் மார்பு இடந்தான். தவறு செய்த அந்த இரணியனை தன்னுடைய மடியிலே போட்டு நகங்களாலேயே அவனுக்கு முடிவு கட்டியவர். நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான். உடல் முழுக்க திருநீர் பூசி இருக்கின்ற காரணத்தாலே திருநீற்றினுடைய அந்த நிறத்தை உடையவனாக இருக்கின்றான். திருமாலோ நீலமணி போன்ற ஷியாமள வண்ணனாக விளங்குகின்றான். கூற்று ஒருபால் மங்கையான். தன்னுடைய இடது பாகத்திலே உமையம்மையை ஏற்று விளங்குகின்றான். திருமால் தன்னுடைய வலது திருமார்பிலே
எப்பொழுதும் நீங்காத இடமாக திருமகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றான். நீள்முடியான் கங்கையான் நீள்கழலான் காப்பு. நீண்ட ஜடைமுடியுடையவன், கங்கை ஆற்றை சூடியிருக்கக்கூடியவன். இவன் காப்பாக இருந்து நம்மை காப்பாற்றுவான் என்று இரண்டு பேருக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை எல்லாம் சொல்லி, சைவம் வைணவம் என்ற பிரிவு இருக்கக்கூடாது, இரண்டு தெய்வங்களுமே நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னார். பொய்கை ஆழ்வாருடைய படைப்புகள் முதல் திரு அந்தாதி என்று அழைக்கப்படுகின்றன. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் பகுதியிலே முதல் ஆழ்வார்களும் முதலாவதாக வரும் இவருடைய அந்த அந்தாதி பாடல்கள் அமைந்திருக்கின்றன. நாளை பூதத்தாழ்வார் பற்றிய கருத்துக்களை நாம் ஆராயலாம். நன்றி, வணக்கம்.